ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ மணி கண்ட்ரோலா இருக்கட்டும், இல்லைனா ஸ்டாக் ஹெட்ஜா இருக்கட்டும். ஸோ நிறைய சில அனலிட்டிக்கல் டூல்ஸ் வெப்சைட் நமக்கு நிறையவே இருக்கு. சார்ட்டிங்க்கு இந்த மாரி. இந்த மாரி கிரிப்டோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கு. விச் இஸ் காயின் கிளாஸ். அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ட பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். அத வச்சு நீங்க எப்படி கிரிப்டோல இன்னும் பெட்டரா ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத. நீங்க காயின் கிளாஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணவுனே அந்த ஓ நோ பை டைரக்ட் அந்த டேஷ்போர்ட்ல ஓப்பனிங் டேஷ்போர்ட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட்டோட வியூ தெரிஞ்சிரும். ஸோ, அதில ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ளைன்ல இருக்கா? இல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கா? லிக்விடேஷன்ஸ் எந்த அளவுக்குல இருக்கு? கரண்ட்டா மார்க்கெட் ஓவர் பாட் ரீஜியன்ல இருக்கா? இல்ல ஓவர் சோல்ட் ரீஜியன்ல இருக்கா? பேஸ்ட் ஆன் ஆர்எஸ்ஐயோட லெவல் வச்சு. ஸோ, நியூட்ரல்ல இருந்ததுன்னா சைட்வேஸ். ஸோ, அப் ட்ரெண்ட் மூவ்மென்ட்டும் இல்ல, டவுன் ட்ரெண்ட் மூவ்மென்ட்டும் இல்லன்னு அர்த்தம். அண்ட் ஓவரால் ஆல்ட் காயின்ஸ் இஸ் இன் இண்டெக்ஸ். ஸோ, பிட்காயின தவிர மத்த ரெஸ்ட் ஆஃப் த காயின்ஸ்லாம் எந்த அளவுக்கு இன்னும் மூவ்மெண்ட்ல இருக்கு? ரொம்ப புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கா? இல்ல பேரிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கா? இந்த மாரி ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாம, அலாங் வித் தட் இந்த ஓவரால் கமாடிட்டீஸ், குளோபல் மார்க்கெட்ஸ், கோல்டா இருக்கட்டும், இல்ல டாலர் இண்டெக்ஸா இருக்கட்டும், அதோட டாமினன்ஸ் எப்படி இருக்கு? அண்ட் டாப் கெய்னர் பேஸ்ட் ஆன் டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ். இதில நீங்க 4 ஹார்ஸ் டைம் ஃப்ரேம் கூட வச்சுக்கலாம். இல்ல லாஸ்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். அதில ஓவரால் டாப் கெய்னர்ஸ் எப்படி இருக்கு? இல்லன்னா டாப் லூசர் எப்படி இருக்கு? அண்ட் ஓஐ பெர்சன்டேஜ் சேஞ்ச் அதோட இன்ஃபர்மேஷன்ஸு. அண்ட் லாங் ஷார்ட்டோட ஓவரால் ரேஷியோ. இத தவிர்த்து நீங்க கீழ வந்தீங்கன்னா, லாஸ்ட் 24 ஹார்ஸ்ல ஓவரால் பிரைஸ் சேஞ்ச் அக்ராஸ் ஆல் த காயின்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த காயின்ஸ்லாம் அதிகமா டிக்ளைன் ஆயிருக்கு? எந்தெந்த காயின்ஸ்லாம் அதிகமா மூவ்மெண்ட் ஆயிருக்கு? ஏதாவது புதுசா ஒரு காயின் வந்தா யூசுவலி அதெல்லாம் ஹையஸ்ட் மூவ்மெண்ட் காமிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 100%, 145% மூவ்மெண்ட்லாம் இருக்கு. சம் காயின்ஸ் புதுசா லிஸ்ட் ஆயிருக்கலாம். சம் காயின்ஸ் ரொம்ப நாள் டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கலாம். சடனா பார்த்தீங்கன்னா, இட் வுட் ஹவ் வேக்கன் அப் அண்ட் ஸ்டார்ட்டட் மூவிங் அப். ஸோ, இந்த மாரி உங்களுக்கு ஓவரால் நெறைய சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. அண்ட் சடனா இப்போ பார்த்தோம்னா, அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகி போக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இந்த மாரி எனி ஸ்பெசிஃபிக் காயின்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அது இன்கேஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்சில லிஸ்ட் ஆயிருந்தா வி ஆர் லக்கி வி கேன் ட்ரேட். அப்படி இல்லன்னா அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்சேஞ்சில தான் நம்ம ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இது வந்து ஓவரால் டெரிவேட்டிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். அந்த மாரி ஸ்பாட்டு அண்ட் மீம்ஸ் கேட்டகரி, இடிஹெச்ல கேட்டகரி. ஸோ, ஒவ்வொன்னுமே தனித்தனியா இருக்கு. ஸோ, இதில இத தவிர்த்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இதில ஓவரால் ஹீட் மேப் நம்ம பார்க்கலாம். ஸோ, மார்க்கெட்ன்னு போயிட்டு அதில ஹீட் மேப் இருக்கு இல்லையா? நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, அதில ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் கரண்ட் மார்க்கெட். அது ஓவரால் புல்லிஷ் பயாஸ்ல இருக்கா? இல்ல பேரிஷ் பயாஸ்ல இருக்கா? அப்படின்றத பார்க்கலாம். அதே மாரி பிரைஸ் சேஞ்ச் ஹீட் மேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த பிரைஸ் சேஞ்ச் குடுத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 1 ஹார்ல எந்தெந்த ஸ்பெசிஃபிக் காயின்ஸ்லாம் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு. இல்ல லாஸ்ட் 1 ஹார்க்கு பதிலா லாஸ்ட் 24 ஹார்ஸ் குடுத்தீங்கன்னா, லாஸ்ட் 24 ஹார்ஸ்ல மேக்ஸிமம் பிரைஸ் சேஞ்ச் எந்தெந்த காயின்ஸ்லலாம் நடந்திருக்கு. ஸோ, அந்த மாரி ஒரு கம்ப்ளீட் காயின்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் எது எதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இதில நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டூ ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐ கிளிக் பண்ணீங்கன்னா, பேஸ்ட் ஆன் நீங்க செலக்ட் பண்ற நோ ஹவர்லி இண்டெக்ஸ் வெதர் இட் இஸ் 4 ஹார்ஸ், 12 ஹார்ஸ், 1 வீக் என்ன ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் லெவல்ல செலக்ட் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் ஹையர் ஓவர் பாட் ஜோன்ல இருக்கா? ஓவர் சோல்ட் ஜோன்ல இருக்கா? நியூட்ரல் ஜோன்ல இருக்கா? அப்படின்றது ஓவராலா தெரிஞ்சிரும். ஸோ, யூசுவலி நம்ம இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓவர் பாட் ஜோன்ல இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி கொஞ்சம் கிரீன்ல இருக்குதுன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா கீழ ஓவர் சோல்ஸ் ரீஜியனுக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ, அதுக்கேத்த மாரி நம்மளோட அனாலிசிஸ் வச்சு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். எந்த காயின்ஸ்ல நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதில ஃபர்தரா ட்ரேட் பண்றதுன்றத ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனா நீங்க ஒரே இடத்துல பார்க்கணும்னா, இந்த காயின் கிளாஸ்ல இருக்கிற ஹீட் மேப்ஸ் வில் கிவ் யூ அ கிளியர் ஐடியா. கிரிப்டோ அக்ராஸ் த வேர்ல்ட் ட்ரேட் பண்றதுனால, ஓவரால் ட்ரேடர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கு? எவ்வளோ பேர் வந்து லாங் போறாங்க? இல்ல எவ்வளோ பேர் ஷார்ட் போயிருக்காங்க? அண்ட் ஓவராலா லாங் டூ ஷார்ட் ரேஷியோலாம் எப்படி இருக்கு? அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த மார்க்கெட் வந்துட்டு இந்த லாங் ஷார்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா? அது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் அனாலிசிஸ் தெரிஞ்சிரும். இப்போ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 24 ஹார்ஸ் வச்சுட்டு, இந்த லாஸ்ட் 24 ஹார்ஸ்ல லாங் டூ ஷார்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கு? எத்தன பேர் வந்து ஓவராலா ஹவ் மெனி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து லாங் போயிருக்கு? ஹவ் மெனி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ஷார்ட் போயிருக்கு? அப்படின்றத நீங்க இதில பார்க்கலாம். ஸோ, நீங்க இந்த ஓவரால் இந்த கர்சர நீங்க இப்படி மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். லாங் பெர்சன்டேஜ் எவ்வளோ? ஷார்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு? ஸோ, அதுக்கேத்த மாரி பிட்காயினோட பிரைஸ் மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ, இத பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஓகே, அக்ராஸ் த வேர்ல்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் லாங் ஆர் ஷார்ட் ரேஷியோல இருக்கு. இந்த ரேஷியோ வந்து ஹையரா இருந்ததுன்னா, நெறைய பேர் லாங் போயிருக்காங்கன்னு அர்த்தம். அது கொஞ்சம் கீழ இந்த மாரி லோவரா இருந்ததுன்னா, நெறைய பேர் ஷார்ட் போயிருக்காங்க லாங்க விட அப்படின்னு அர்த்தம். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டூ அக்கவுண்ட்ஸ். ஓவராலா நெறைய பேர்கிட்ட டீமேட் அக்கவுண்ட் இருக்க மாரி கிரிப்டோ அக்கவுண்ட் இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து லாங்ல இருக்கு? எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஷார்ட்ல இருக்கு? அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாரி லோவர் ஜோன்ல இருக்கோ, அவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து இங்க லாங் டூ ஷார்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்கு இல்லையா? அத பார்த்தாலே தெரியும். ஸோ, நீங்க மூவ்மெண்ட் பண்ண உங்களுக்கு தெரியுது. ஆல்மோஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா 65% இப்ப இதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 67% ஆஃப் த அக்கவுண்ட் வந்து பிட்காயின் லாங்ல இருக்கு.
இதுவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஹார்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 58%. ஸோ ஒரு 4 மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் லாங் போயிருக்கிறது அதிகமாயிருக்கு. ஸோ இதனோட டைம் ஃப்ரேமை நம்ம எப்படி வேணாலும் மாற்றி பார்க்கலாம். ஸோ மாற்றி பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் லாங் போயிருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து கரண்ட்டாக ஷார்ட்டில் இன்னும் பையஸ்டாக இருக்காங்க அப்படின்றத வச்சு கூட நம்மளோட ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம். ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தோம்னா ஓவராலாக வித் ரெஸ்பெக்ட் டு பிட்காயின், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்சேஞ்ச், நம்மளோட ஓவரால் ரேஷியோ எவ்வளோ ரேஷியோ வந்து லாங்கில் இருக்குது, எவ்வளோ ரேஷியோ வந்து ஷார்ட்டில் இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்சேஞ்ச் வைஸும் பார்க்கலாம். அண்ட் தென் ஓவராலாக பிட்காயின் வைஸும் பார்க்கலாம். ஸோ பிட்காயின் வைஸாக ஓவராலாக 51% இப்போ கரண்ட்டாக லாங்கில் இருக்காங்க, 48% ஷார்ட்டில் இருக்காங்க. அண்ட் ஓவரால் எக்ஸ்சேஞ்ச் வைஸ் பார்த்திங்கன்னா இது மாறிக்கிட்டு இருக்கும். இதுவும் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கொடுத்துரும். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு 50-50 ரேஷியோவில் இருக்குன்னா ஒரு பெரிய பயாஸ்ட் இல்லை, மார்க்கெட்டுக்காரெல்லாம் வந்து ஒரு அன்இன்ஃபார்ம் டெசிஷனில் இருக்குது, மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் அப்படின்ற மாதிரி கூட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காயின் கிளாஸில் வந்துட்டு டேட்டான்னு இருக்கும். டேட்டாவில் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் கீழே இருக்கிற எல்லா விஷுவல் இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த RSI ஹீட் மேப் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக இருக்கிற எந்தெந்த காயின்ஸ் எந்தெந்த ஜோனில் இருக்குன்றத விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எந்தெந்த காயின்ஸ்லாம் வந்து இப்போ ஓவர் சோல்ட் ரீஜனில் இருக்குது, இதெல்லாம் வந்து ஓவர் பாட் ரீஜனில் இருக்குது, அவன் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. அண்ட் ஓவரால் 24 ஹவர்ஸ் பேசிஸில் என்ன வேணும் இதில் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் இது எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் அவனை வீக்லி பேசிஸ் வச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் ஓவர் பாட்டில் இருக்குது, இதெல்லாம் ஹையஸ்ட் ஓவர் சோலில் இருக்குது, இதில் எந்தெந்த காயின்ஸ்லாம் வந்து நம்மளோட நீங்கள் ட்ரேட் பண்ணுற எக்ஸ்சேஞ்சில் இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இதே தான் டேப்லர் ஃபாலமில் இருக்குது. ஓவராலாக எந்தெந்த ஸ்பெசிஃபிக் காயின்ஸோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆன ஹார்லி பேசிஸில் என்ன, அதேமாதிரி RSIயோட வேல்யூஸ் என்ன டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ். இப்போ 1 hour ஹார்லி RSI எவ்வளோ, 4 hour RSI எவ்வளோ, 12 hour RSI எவ்வளோ, 24 hours RSI எவ்வளோ, அந்த மாதிரி ஒவ்வொரு காயின்ஸோட RSI இன்ஃபர்மேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் இங்கே ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் ஓவரால் ஒவ்வொரு AI மாடல் பேஸ் பண்ணி ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம் நடக்குது. ஸோ ஹைப்பர் லிக்விட் எக்ஸ்சேஞ்சில் டிஃப்ரெண்ட் AI மாடல்ஸ் Grok, GPT, Gemini இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் AI மாடல்ஸை வச்சு ரன் பண்ணும்போது எந்தெந்த AI மாடலோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த QN, மிஸ்ட்ரி, கிமி, Grok, GPT இருக்கு இல்லையா, இங்கே இது பார்த்தீங்கன்னா இதுதான் 0%. ஸோ இதுக்கு கீழே இருந்ததுன்னா ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் மாடல் ஆல்மோஸ்ட் ட்ராடவுனில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இருந்தால் ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இருக்கிற இதிலே பார்த்தீங்கன்னா இந்த mystery.m இதோட மாடல் மட்டும்தான் இப்போ பாசிட்டிவாக இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. அதோட ஓவரால் டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓவரால் இன்னும் எது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கு, இதெல்லாம் ஒழுங்காக ரிட்டர்ன்ஸ் எடுக்கல. ஸோ மிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 71% ரிட்டர்ன்ஸு. DeepSeek ஸ்டில் 26% ஓவராலாக பாசிட்டிவாக தான் இருக்குது லான்ச் பண்ணதுலேருந்து. ஸோ அதோட PNL என்ன, அதோட ஃபீஸ் போக நெட் PNL என்ன, இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கேயே ஒரே லீடர் போர்டு மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஒரே இடத்துல ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஓவரால் AI மாடல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ AI மாடல் இருந்தாலுமே ஒரு டாப் 5 or 6 தான் வந்து பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. மற்றது எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த காயின் கிளாஸ் பிளாட்ஃபார்ம் இதை கவர் பண்ணோன்னா ஆக்சுவலி 1 hour 2 hours கிட்ட கவர் பண்ணலாம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் இப்போ நான் ஓவர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு டூல்ஸ், ஒரு முக்கியமான சார்ட் விஷுவல் பேட்டர்ன்ஸ் அதை வச்சு ஈஸியாக நம்ம ட்ரேட் எடுக்கலான்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது நீங்கள் இன்னும் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண, இதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய விஷயம் நீங்கள் நல்லாவே கற்றுக்கலாம். இதுதான் ஐ வாண்டட் டு கன்வே சம் அதர் வீடியோவில் சம் அதர் டாப்பிக்கில். ஐ வில் see you guys next time. Bye.